திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பயணத்திற்கு செல்ல வேண்டும் என்ற மூத்த குடிமக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் அவர்களை துணைக்கு அழைத்துச் சென்று திருக்கோயில்களுடைய தரிசனத்திற்கும் இயலாமல் இருக்கின்ற மூத்த குடிமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு வகையில் ஆன்மீக பயணத்திற்கு உறுதுணையாக அரசிலிருந்து மானியமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதை நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையில் நம்முடைய மானசரேவர் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு ஆண்டுக்கு 500 நபர்களுக்கு 40,000 என்றிருந்த மானியத்தை இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் 50,000ஆக 10,000 கூடுதலாக வழங்கியிருக்கின்றது. அதேபோல் முக்தி யாத்திரைக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு 500 நபர்களுக்கு 10,000 என்றிருந்த உதவியை 20,000ஆக உயர்த்திய அரசு இந்த திராவிட மாடல் அரசு. அதோடு மட்டுமல்லாமல் காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் என்பது ஒன்றிய அரசு அறிவிப்பதற்கு முன்பாக அந்த அறிவிப்பை முதலில் வெளியிட்டு அந்த பயணத்தை மேற்கொண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. முதற்கட்டமாக 200 பக்தர்களுக்கு 2022-23 அன்று அந்த ஆண்டிற்கு 50 லட்சம் ரூபாயை மானியமாக ஒதுக்கீடு செய்து 200 பக்தர்களை அழைத்து சென்று காசிக்கு பத்திரமாக திரும்ப அழைத்து வந்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் 2023-24 அந்த 200ஐ 300 ஆக்கி 75 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கட்டணமில்லாமல் காசி யாத்திரை மேற்கொண்ட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆண்டு 2024-25 ஆண்டிற்கு 420 பேரை 1,05 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கி 420 பேரை காசி யாத்திரைக்கு அழைத்து செல்லப் போகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆடி மாதத்தில் அம்மன் திருக்கோயில்களை தரிசனம் செய்வதற்கு 2023 மற்றும் 2023-24 ஆகிய ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1003 பக்தர்கள் இந்த 2024-25 ஆண்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கும் அரசினுடைய நிதி சுமார் 25 லட்சம் கட்டணமில்லாமல் பக்தர்களை அழைத்து சென்றிருக்கின்றோம். அதேபோல் வைணவ திருக்கோயிலுக்கு ஆன்மீக பயணமாக புரட்டாசி மாதத்தில் 2022-23, 23-24 ஆகிய 2 ஆண்டுகளில் அதேபோல் 1000 மூத்த குடிமக்களை ஆன்மீக பயணமாக கட்டணமில்லாமல் அழைத்து சென்றிருக்கின்றோம். இந்த ஆண்டும் அதேபோல் 25 லட்சம் ரூபாய் செலவில் 1000 மூத்த குடிமக்களை ஆன்மீக பயணமாக புரட்டாசி மாதத்தில் அழைத்து சென்றிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆன்மீக பயணம் என்று சொல்லப்படுகின்ற அறுபடை வீடுகளான முருகர் திருக்கோயிலுக்கு 3 நாள் பயணமாக முழுவதுமாக கட்டணமில்லாமல் 60 வயதிற்கு மேல் 70 வயதிற்குட்பட்ட மூத்த குடிமக்களை அழைத்து செல்லுகின்ற பணி இதே கந்தக்கோட்டத்தில் 28/1/2024 அன்று தொடங்கினோம். இன்றைக்கு 1008 மூத்த குடிமக்களை முடித்து 2வது கட்டமாக 1008 மூத்த குடிமக்களை அழைத்து செல்லுகின்ற ஆன்மீக பணியை இன்றைக்கு துவங்கியிருக்கின்றோம். இந்த ஆன்மீக பணியில் இன்றைக்கு மாத்திரம் முருகர் திருக்கோயிலிருந்து சுமார் 90 பேரும், காஞ்சிபுரத்திலிருந்து 60 பேரும், வேலூரிலிருந்து 50 பேரும் என்று 200 பக்தர்கள் இன்றைக்கு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த மாதம் இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்திற்குள்ளாக அறிவிக்கப்பட்ட அந்த 1000 மூத்த குடிமக்களையும் ஆன்மீக பயணமாக இந்த அறுபடை வீடுகளுக்கு அழைத்து செல்வோம் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதற்கு ஆகின்ற செலவையும் அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறது
என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இதற்கு ஆகின்ற செலவு 1,58,00,000 ரூபாயை அரசு மானியமாக வழங்குகின்றது. ஆகவே ஆன்மீகவாதிகள், மூத்த குடிமக்கள், இது போன்ற இறை தரிசனத்திற்கு செல்ல முடியாத மக்களை இறை தரிசனத்திற்கு அனுப்பி அந்த அனுப்புகின்ற பக்தர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை இந்த ஆட்சி பெரிதும் வரவேற்கின்றது. இந்த திட்டம், இந்த அறுபடை வீடுக்கு என்ற திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. 28/1/2024 தொடங்கப்பட்டு இதுவரையில் 1008 பேர் இந்த பயணத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள். இரண்டாவது கட்டமாக 1008 பேர்களை பயணிக்கின்ற அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். இன்றைக்கு 200 பேர்களை இந்த ஆன்மீக பயணத்திற்கு அனுப்பியிருக்கின்றோம். மாதம் 200 என்று மார்ச் மாதத்திற்குள் இரண்டாம் கட்ட 1008 ஆன்மீக பயணத்திற்கு மூத்த குடிமக்களை அழைத்து செல்வோம். ஒட்டுமொத்தமாக 2016 பேர் இந்த அறுபடை வீடுகளுக்கு மாத்திரம் ஆன்மீக பயணம் மேற்கொள்கிறார்கள். இதுபோல் காசி ராமேஸ்வரம், அதேபோல் ஆடி மாதத்தில் அம்மன் சுற்றுலா, அதேபோல் புரட்டாசி மாதத்தில் வைணவ கோயில்களுக்கு சுற்றுலா, முக்திநாத் போன்ற அனைத்து திருக்கோயில்களுக்கும் கட்டணமில்லா பயணத்தை இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்த ஆட்சி வந்த பிறகு முதலில் அறிவித்த திட்டம் என்பது திருவிளக்கு பூஜை திட்டம். தற்போது 19 கோயில்களில் மாதந்தோறும் 108 சுமங்கலி பெண்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை நடைபெறுகின்றது. அதற்கு ஆகின்ற செலவு 1000 ரூபாய் என்றால் 200 ரூபாய் தான் பக்தர்களிடமிருந்து வரவேற்கப்படுகின்றது. மீதம் 800 ரூபாய் அந்தந்த திருக்கோயிலின் சார்பில் உபயமாக வழங்கப்படுகின்றது. இதுவரையில் அந்த வகையில் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற நபர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் 47,304 பேர் இதுவரையில் திருவிளக்கு பூஜையில் மாத்திரம் பலனடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் இலவச கட்டணமில்லா திருமணம், அதை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1700 பேருக்கு 800 பேருக்கு கட்டணமில்லா திருமணம் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரையில் 1400 பேருக்கு கட்டணமில்லா திருமணத்தை வழங்கியிருக்கின்றோம். அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆன்மீக பயணம் முருகர் திருக்கோயிலுக்கு என்றால் 2016 பேர், அதேபோல் காசி ராமேஸ்வரம் என்றால் 500, இந்த ஆண்டு 420 சேர்த்தால் 920 பேர். மானசேவர் முக்திநாத்துக்கு ஆண்டுதோறும் 500 என்று கணக்கெடுத்துக் கொண்டால் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 3000 பேர். ஆடி மாத சுற்றுலா 3வது ஆண்டாக நடைபெற்றது, 3000 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள். புரட்டாசி வைணவ கோயில் சுற்றுலா 3000 பேர் பலனடைந்திருக்கின்றார்கள். இதுவரையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த திட்டங்களால் மாத்திரம் 70,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் இது 1 லட்சத்தை தாண்டும். அது குறித்து சட்ட ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வருகின்ற 5ஆம் தேதி தருமபுரி ஆதீனத்திற்கு சொந்தமான ஒரு திருக்கோயிலில் வெள்ளித்தேர் ஓட்டத்தை நான் தான் நேரடியாக சென்று துவக்கி வைக்க இருக்கின்றோம். அன்றைக்கு அந்த ஆதீனங்கள் அனைவரும் ஒன்று கூடுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனை பெற்று துறை சார்ந்த அதிகாரிகளோடு சட்டத்தையும் சட்டப்படி சட்ட வல்லுநரையும் கலந்து ஆலோசித்து அன்று ஒரு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு சர்ச்சை ஏற்படுத்தி குறிப்பாக நடவடிக்கை எடுக்கும் சொல்லி ஆணையர் புகார் கொடுத்துருக்காங்க. இந்து சமயத்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும் அவங்க மேல? ஏன்னா இந்து கடவுளை வந்து தவறா பேசினாங்கன்றதான் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆட்சி செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். எந்த மதத்தினரையும் இழிவுபடுத்துவதை, ஒரு மதத்தினர் பிற மதத்தினரை இழிவுபடுத்துவதை நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நேற்றைக்கு புகார் கொடுத்ததாக இன்றைக்கு கூட நான் பத்திரிகை வாயிலாக அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் சட்ட வல்லுநரோடு கலந்து ஆலோசித்து தவறு இருப்பின் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும். மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகள் இந்த ஆட்சியில் தலை தூக்க முடியாது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். இந்து அறநிலையத்துறை நடத்தக்கூடிய கல்வியை இந்து அல்லாதவர்கள்
நானும் இன்றைக்கு பார்த்தேன். ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டமும் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமன்றம் வழிகாட்டுகின்றபடி சட்ட வல்லுநர்களை ஆலோசித்து அதன்படி செல்வோம். வேலை தெரியாதவர் தான் முதலமைச்சராக செயல்பட்டு வராரு. வேலை தெரியாத ஒருத்தர் தான் முதலமைச்சராக செயல்பட்டு வராரு. சங்கர் பச்சான் வந்து முதலமைச்சர் வச்சு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதே சங்கர் பச்சன் முதல்வரை புகழ்ந்து பேசிய பேச்சை நான் வேண்டுமானால் ஒளிநாடாவை உன்னிடம் தருகிறேன். கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்தநாளை முன்னிட்டு YMCA திருமண மண்டபத்தில், வெப்பேரியிலே இருக்கின்ற திருமண மண்டபத்தில் சங்கர் பச்சான் புகழ்ந்த புகழ் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற பேச்சாளரோட பேசியிருக்க மாட்டார்கள். அந்த அளவு புகழ்ந்தவர். இரட்டை நாக்கு படைத்தவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பவில்லை. கோவில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் வந்து திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறுத்தி வச்சிருக்கிறது பாஜக சட்டமன்றத்தில் அதாவது தூங்குபவர்களை எழுப்பலாம், தூங்குபவர்களை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. ஏற்கனவே இது குறித்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது நான் விளக்கமாக பதில் சொல்லியிருக்கிறேன். கடந்த காலங்களில் யானைக்கு எந்த விதமான சிறப்பு ஏற்பாடுகளும் அந்தந்த திருக்கோயில் செய்யப்படவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 26 திருக்கோயில் இருக்கின்ற 28 யானைகளுக்கு முழுவதுமாக குளியல் தொட்டியை கட்டியிருக்கின்றோம். அந்தந்த யானைக்கு ஏற்றாற்போல் நடைப்பயிற்சிக்கு இடத்தை தேர்வு செய்து மணலால் நிரப்பப்பட்டு நடைப்பயிற்சி மேற்கொண்டு வருகின்றது. 15 நாட்களுக்கு ஒரு முறை யானைகளுக்கு கால்நடை துறையை சார்ந்த மருத்துவர்கள் நேரடியாக வந்து பரிசோதிக்கின்றார்கள். அவர்கள் அந்தந்த யானையினுடைய சூழலை பொறுத்து அவர்கள் குறிப்பிட்டு கூறுகின்ற உணவு வகைகள் அந்தந்த யானைக்கு உணவு கட்டுப்பாடோடு வழங்கப்படுகின்றது. மருத்துவ சிகிச்சை தேவை என்றாலும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது. 3 மாதத்திற்கு ஒரு முறை வனத்துறையினர் வந்து அந்த யானையை முழுவதுமாக பரிசோதித்து அவர்களும் யானையினுடைய நிலையை உணர்ந்து ஆய்ந்து அறிக்கை தருகின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மதுரையிலே இருக்கின்ற பார்வதி யானைக்கு உடல்நலக் குறைவு என்றவுடன் கண் பார்வைக்காக டென்மார்க்கிலே இருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து சிகிச்சை செய்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த ஆட்சிதான். ஆகவே யானையையும் மனித உயிர்களுக்கு ஒப்பாக கருதுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. ஜீவராசிகள் மீதும் அன்பு செலுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர். ஆகவே யானைகளுக்கு தேவையான அனைத்து புத்துணர்ச்சி புத்தாக்க பயிற்சியும் திருக்கோயிலே வழங்கப்படுகிறது என்பதால் நாங்கள் முகாமிற்கு அனுப்பவில்லை. தேவைப்படுமாயின் நிச்சயம் அதையும் மேற்கொள்ள இந்த ஆட்சியும் இந்து சமய அறநிலையத்துறையும் தயாராக இருக்கின்றது. திருப்பதி கோயில் நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்துக்கள் அல்லாதவங்க எல்லாம் வந்து கடை கோயில் வளாகத்திலேயோ கோயில் அருகிலே இருக்கக்கூடாது, அதை வந்து மாற்றப்படாம அது மாதிரி ஒரு நிலை இந்து அறநிலையத்துறை இருக்குமா? இல்ல, பிரிவினைகளுக்கு ஒட்டுமொத்தமாக மதிப்பளிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி அல்ல. அனைவரும் சமம் என்பதுதான் இந்த ஆட்சியுடைய கொள்கை. அதே நேரத்தில் சட்டத்தை மதிக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. சட்டப்படி இந்து சமய அறநிலையத்துறையின் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்படுவோம். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் நேற்று வேலை இல்லாதவர்கள் விமர்சித்தது ரொம்ப பெரிய பேசுபொருளாக அது என்ன அதுனா அன்பார்லிமெண்டரி வேடா, ஏதாவது விரும்பத்தகாத சொற்களா, இல்ல தீவிரவாதத்தை பரப்புகின்ற சொற்களா? அவர் விடுகின்ற அறிக்கைகள் வேலையில்லாத அறிக்கைகள் என்று சொன்னார். அதில் என்ன தவறு இருக்கின்றது? இதற்கேன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்பவர்கள் கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களை எப்படியெல்லாம் விமர்சித்திருக்கின்றார்கள் என்று திரும்ப பார்க்க வேண்டும். ஒரு கை நீட்டி குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது மற்ற 3 விரல்களும் தன்னை நோக்கித்தான் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகவே எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தின் பிறப்பிடம், அன்பின் உறைவிடம், யாரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேச மாட்டார். இதுவரையில் யாரையும் அதிர்ந்து கூட பேசாதவர். ஆகவே அவர் கூறிய அந்த கருத்து என்பது ஏற்புடைய கருத்துத்தான். அதில் நிச்சயமாக அவதூறு கற்பிக்கின்ற அல்லது தரம் தாழ்த்துகின்ற எந்த வார்த்தைகளும் அதில் பயன்படுத்தவில்லை.